மாற்றம் தொடங்கியது. புதுச்சேரி மாணவர்களின் கனவுகளுக்கு தோள் கொடுக்க முனைந்த ஒரு தலைவரால் தொடங்கிய புதிய பயணம் இது. கனவுகள் இருந்தன, கல்வி இல்லை. ஆர்வம் இருந்தது, ஆனால் ஆதரவு இல்லை. படிக்க வைக்க வசதி இல்லை. ஆனால் இன்று என் மகள் கல்லூரி வாசலில் காலடி எடுத்து வைத்திருக்கிறாள். பெற்றோர்கள் கண்ணீருடன் தெரிவித்த நன்றி சமூக மாற்றத்தின் சாட்சி. வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு எட்டாத பலருக்கு நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக வந்து மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள். 10 ஆண்டுகளாக படுக்கையிலேயே இருக்கும் தனது மகனுக்காக கண்ணீர் வடித்த தந்தைக்கு வீடு தேடி மருத்துவம் என்ற மனிதநேய முயற்சியின் வழியே லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஆதரவாக நின்றார். இந்த நம்பருக்கு தான் நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டோம். டெய்லி சிஸ்டர்ஸ் வராங்க, பிசியோஸ் டெய்லி வராங்க, சிஸ்டரும் டெய்லி வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஹேர் பெட் கொடுத்தாங்க, வாக்கர் கொடுத்தாங்க. சார் ரொம்ப நன்றி சாருக்கு, சார்லஸ் மார்ட்டின் ஐயாவுக்கு. என்னோட நேம் வந்து கலைவாணன். இன்றைக்கி நாங்கள் வந்து சார்லஸ் மார்ட்டின் சாரை வந்து பார்க்க வந்திருக்கோம். என்னென்னா பாண்டிச்சேரி பசங்க வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பலதர முறையில் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. பட் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆதாரங்களோடைய அவரோட பார்க்க வந்திருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆகில் காச்சிரு என்ற ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் வந்து நரம்பில் இருக்கான்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காருங்க. பாருங்கள், அதோடைய ஆதார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் போய் கேட்கும்போது அப்படிப்பட்ட நபரே இல்லை. அதுக்கான வீடியோ இருக்குது, காட்டுங்க. விளையாட்டும் கல்வியை போலவே ஒரு சம வாய்ப்பாக மாற வேண்டும் என்ற சிந்தனையுடன் புதுச்சேரி கிரிக்கெட் அணியில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்பதை அறிந்ததும் என்னால் முடிந்ததை செய்வேன் என்று இளைஞர்களுக்கு துணை நின்றார். அது மட்டுமில்லாமல் விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவியை செய்து கொடுத்து இளைஞர்களின் கனவுகளுக்கு ஆதரவு சக்தியாக முன் நின்றார். வருங்காலத்தில் புதுச்சேரி புதிய தேசமாக உருவெடுக்க போகிறது. அந்த அரசியல் மாற்றத்திற்கான விதைதான் இது. நான் வந்து இங்க லோக்கல் அரசியல் செய்யறதுக்கு வரல. நம்ம புதுச்சேரியை உலக மேப்ல நம்பர் 1 சிட்டியா காட்டணும்.